the three thieves in our life, which we need to remove from our life for our success. First thief, our surroundings. In our surroundings, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எந்த இடத்துல நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத என்விரான்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்க பிளேஸ் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைஞ்சதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியையும் நம்ம கிட்ட இருந்து விலக்கியே வச்சிருக்கணும். நம்மளுடைய சூழல் ரொம்ப நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய முன்னேற்றத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் தீஃப், try to say no when it is necessary. நம்மள சில பேர் 95% அடுத்தவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நோ சொல்லி பழகி இருக்கவே மாட்டோம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நமக்கு 1000 வேலை இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் நம்ம பொருட்படுத்தாம அவங்க கூட நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா இது 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயம். அதாவது நம்ம போற இடத்துலயும் நம்மளுடைய மைண்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் தெளிவா இருக்காது. நம்ம வேலையை விட்டுட்டு போனதுனால அந்த வேலையிலே தான் நம்ம மைண்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இதனால 2 வேலைக்குமே இடையூறாதான் அது அமையும். அதனால எந்த இடத்துல நோ சொல்லி பழகணுமோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நோ சொல்லி பழகணும். Third thief, mental and physical health. நம்மளுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுடைய சுற்றுச்சூழலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தோம். நம்ம சில இடத்துல நோ சொல்லி பழகியும் நம்மளுடைய ஹெல்த் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப கேர் பண்ணி நம்ம லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், say no when it is necessary and keep your mental and physical health properly. இந்த 3 விஷயத்திலையும் நம்ம நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா, இந்த 3 திருடர்கள் கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சக்சஸ் தான்.